மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸில் நடந்த நியூசிலாந்து விஸ் பாகிஸ்தான் மேட்ச் செமிஃபைனல் 2 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதில் ரச்சின் ரவீந்திரா பயங்கரமாக ஆடினார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 3 மேட்ச்சில் 2 செஞ்சுரி அடித்து வச்சிருக்காரு. அதுவும் வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில். ஹீ இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர் அண்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆல்ரெடி வந்து எனக்கு தெரிஞ்சு 5 ஐசிசி செஞ்சுரிஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட வயசு 24-25 தான். எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு 10 வருஷம் ஆனார் அப்படின்னா பல ரெக்கார்ட்ஸ் உடப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரச்சின் ரவீந்திராவோட அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றது வந்து சிஎஸ்கே வந்து ரச்சினை ஓப்பனராக ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக கான்வே வந்து விளையாடக்கூடாது, ஏன்னா கான்வே ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை, ஸோ ரச்சினுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. பட் நான் ஓப்பனாகவே இப்போ சொல்கிறேன், சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கான்வேயோட தான் போவாங்க. ஏன்னா கான்வே ருத்ராஜோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேப் ருத்ராஜுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஓப்பனிங் பேர் அப்படின்னா அது ருத்ராஜ் கான்வே தான் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். எப்படி அது ஒர்க் ஆனிச்சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் அண்டு ருத்ராஜோட இது வந்து ஒர்க் ஆகல அந்த அளவுக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கான்வே தான் இருப்பாருங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இன்கேஸ் ரச்சின் ரவீந்திராவை ஒரு ஓப்பனிங் இதில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லி அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு ரன் மிஷினாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 14 ஓடிஐ டோட்டலாக அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் நடந்திருக்கு. அதில் 5 செஞ்சுரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு வேற லெவல் விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் அப் பண்ண முடியும். சிஎஸ்கேக்காக லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. சிஎஸ்கே அப்படி அவர் விளையாண்டதுனால தான் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அதுவும் ஆர்டிஎம்லாம் போட்டு இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்து இருக்காங்க. சோ ஒரு ஃபியூச்சராவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து பாக்குறாங்க ரச்சின் ரவீந்திராவை. ஒரு யங் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஓப்பனரும் கூட. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே கியர் தான். கான்வே மாதிரியோ ருத்ராஜ் மாதிரியோ ஆடக்கூடிய பிளேயர் அவர் கிடையாது. ரச்சின் எடுத்ததுலேருந்து எண்டு வரைக்குமே அவர் வந்து சூப்பரா ஆடுவார். அதுக்காக வந்து கண்ணா பின்னான்னு சுத்துற பிளேயரும் கிடையாது. அவர்கிட்ட நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் இருக்கு. இதுவே வந்து ஒரு பிளேயரா அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது உங்களால பெரிய ஹிட்டும் அடிக்க முடியும், அதுவும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்ல அடிக்க முடியும், அதுவும் அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருக்கீங்க, உங்களோட பேட் ஃப்ளோ நல்லா இருக்கு அப்படின்னா இதை விட என்னங்க வேணும்? அந்த பால் விளம்பரத்தில் வர்ற மாதிரி இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? அந்த மாதிரி தான். அண்ட் ரச்சின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கான்வேயோட போட்டி போடுற ஆள்லாம் கிடையாது. பிகாஸ் கான்வேக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் நிறைய இந்தியன் பிச்சர்ஸ்ல ஆடி இருக்காரு, நல்ல ஒரு ரெக்கார்டும் வச்சிருக்காரு. பட் கம்மிங் டு தி ரச்சின், நம்ம கான்வேயை ஒதுக்கி வச்சு பாக்குறப்போ ஏன் நம்ம ரச்சின் ஆர் கான்வேன்னு பார்க்கணும்? ரச்சின் அண்ட் கான்வேன்னு பார்க்கலாம்ல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரச்சின் கான்வேயை ஓபன் பண்ண விட்டுட்டு ருத்ராஜ் ஒன் டவுன் போகலாம். சீரியஸா இப்ப இந்தியன் டீம்லயே அந்த ஒன் டவுன் பொசிஷனை கிராப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ருத்ராஜுக்கு. சோ ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஒன் டவுன் போனார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராகுல் திரிபாதி நம்பர் 4 ஆடுற பிளேயர் தான், அவரை நம்பர் 4 ஆட வச்சிடலாம். சோ ரச்சின் அண்ட் கான்வே ஓப்பனிங் ஒரு மாதிரி நியூசிலாந்து அவங்க விளையாண்டுருக்காங்க. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வேர்ல்டு கப்ல 2 பேருமே செஞ்சுரி அடிச்சாங்க. 2 பேரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸும் கூட. லைக் அவங்க ரொம்ப அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட், ஏன்னா நம்ம ஆளு வந்து லேட்டா தான் கெரியரே ஆரம்பிச்சாரு கான்வே. ஓகே, அவர் 30க்கு மேலதான் அவருக்கு வாய்ப்பே கிடைச்சிச்சு. அப்பயே அவங்க வந்து அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் அந்த இதுல எல்லாம் செம்ம ஃப்ரெண்ட்ஸ், செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும். அது அவங்களே நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க 2 பேரை கூட இது பண்ண வைக்கலாம். பட் ரச்சின் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டீம்ல இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே கிட்ட நிறைய ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ருத்ராஜ் இருக்காரு, கான்வே இருக்காரு, ரச்சின் இருக்காரு, ராகுல் திரிபாதி கூட ஓபன் பண்ணுவார். ஏன்னா ரீசெண்டா அந்த மகாராஷ்டிரால நடந்த லீக்ஸ்ல எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. இன்கேஸ் இவங்களுக்குலாம் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ஆண்ட்ரே சித்தார்த்தை நீங்க ஓபன் பண்ண வைக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தோம் ரச்சின் மாதிரி ஒரு பிளேயர் மேல நீங்க போறது எப்படி அப்படின்னா அது வந்து பைசா வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம சொன்ன எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடால் துடால் பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. ஆனா ரச்சின் அடால் துடால் பேட்ஸ்மேன், ஒரு ப்ராப்பர் T20 பேட்டர் அவரு. ஸோ அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமை எலிவேட் பண்ண முடியும், என்டர்டைன் பண்ண முடியும், ஸ்கோரையும் ஏற்ற முடியும். அவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் ஒரே கியர் தான். அண்ட் ஒரே ஒரு இஷ்யூ அவர்கிட்ட இருந்துச்சு, அந்த ஷார்ட் பால் மாதிரி போட்டு அதை அவர் சூப்பரா ஹேண்டில் பண்ணி வந்துட்டாரு. ஏன்னா நீங்க லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், மார்க்கோ ஜான்சன்லாம் அங்கேருந்து போட்டார், ரபாடாலாம் மேலேருந்து போட்டார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவர் வந்து அதை கடந்து வந்துட்டாரு. ஸோ இந்த வாட்டி ஐபிஎல் வந்து அந்த பிளான்லாம் இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்டு ரச்சின் நிறைய ஐபிஎல் விளையாண்டதில்லை, ஒரு சீசன் தான் விளையாண்டாரு. அதுலேயும் வந்து ஒரு 6 மேட்ச் விளையாண்டுருப்பாரா எனக்கு தெரில. அதில் ஒரு நிறைய நல்ல மேட்ச் ஆடினாரு. குறிப்பாக அந்த
சிஎஸ்கே ஆடின கடைசி மேட்ச் ஆர்சிபியோட ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் அது. அவர் மட்டும் தான் 60+ ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இன்கேஸ் அவர் இருந்திருந்தாருன்னா அந்த கேம் சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் விக்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் அவுட்ல கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி ரச்சினை மறுபடியும் ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரச்சின் ரவீந்திராவை ஃபர்ஸ்ட் எடுத்தப்பயே அவர் ஒரு நெக்ஸ்ட் சுரேஷ் ரெய்னாங்கிற அந்த ஒரு மோட்ல தான் எடுத்தாங்க. ஸோ நீங்க நம்பர் 3 கூட அவரை வந்து அனுப்பி விடலாம். ஈவன் தோ ருத்ராஜ் கான்வே ஓப்பன் பண்ண வச்சுட்டு நம்பர் 3 ரச்சினை போகலாம். இதை பத்தி நான் ஆல்ரெடி கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அது ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்ட்டு. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுட்டு. ஓகேங்க, ரச்சினை இன்க்ளூட் பண்றதுனால என்னென்ன பெரிய பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ரச்சின் வந்து சேப்பா கண்டிஷன்ஸ்ல ரொம்ப நல்லா அடாப்ட் ஆகி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் ஒரு டீம் பிளேயரா இருப்பாரு. சேப்பாக் தாண்டி வெளியில போனீங்க அப்படின்னா அவரால் சேம் கேமை மற்ற கிரவுண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விளையாட முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஸ்பின்னர்ஸையும் ஒரே மாதிரி அட்டாக் பண்ணுவார். பவர் பிளேயர் ரன்ஸை பயங்கரமா ஏற்றுவார். லைக் அவருக்கு வந்து ஆனால் நிறைய கேம்ஸ் ஆஃப் சான்சஸ் கொடுத்தே ஆகணும். நீங்கள் இப்போ ஒரு சீசன் ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா 14 மேட்ச் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் விளையாடுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 7லேருந்து 8 மேட்ச் அவரால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மற்ற மேட்சஸ் கொஞ்சம் ஃபெயில் தான் ஆவார். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் பிக் மேட்ச் பிளேயராக இருக்காரு. ஸோ அவருக்கு ஏஜ் ஆக ஆக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா பிக் மேட்சஸில் டேர்ன் அப் ஆகிற பிளேயர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சாங்க அப்படின்னா அது பல கப்ஸ் அடிக்கிறதுக்கே உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயராக இவர் இருக்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் அவர் ரொம்ப நல்லா ஆடுறாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். ப்ரெஷரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்டர் வேற, அட் த சேம் டைம் பவுலிங் குஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஃபீல்டராக இருக்காரு. நீங்கள் எங்கே வேணாலும் அவரை யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ ஃபியூச்சரில் ஒரு லீடர்ஷிப் குரூப்புக்கு கூட அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதுவாக இருப்பார். பிகாஸ் நியூசிலாந்து அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கான்வேயை பெருசாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்த வந்து ரச்சின் ரவீந்திரா பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அதே மாதிரி சிஎஸ்கேலையும் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா ரச்சின் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை ப்ரோ, நாங்கள் சான்னரே எடுத்து உட்கார வச்சவங்க, சான்னருக்கே வாய்ப்பு கொடுக்கல. அப்போ வந்து ஜடேஜா இருக்கிறப்ப எப்படி சான்னர் விளையாட முடியும்னு கேட்டோம். இப்போ கான்வே இருக்கிறப்ப எப்படி ரச்சின் விளையாட முடியும்னு கேட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு பையனோட ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் கெரியரை நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நான் ஒன்று தாங்க சொல்வேன், அந்த பையன்ட்டு டேலண்ட் இருக்கு, அந்த பையனால் விளையாட முடியும். அதை நம்ம எப்படி கிராப் பண்ணிக்கிறோம், எப்படி உள்ளே கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரச்சினோட இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் நான் என்னோட ஈஸியான நம்பர் 4 ஃபாரினர்ஸ் சொல்லுவேன் அப்படின்னா கான்வே ரச்சினை ஓப்பன் பண்ண விட்டுறலாம். கீழே நூர் அகமது பார்த்துப்பாரு. மதிசா பத்ரானாவோட நீங்கள் போயிடலாம். சாம் கரன்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏதாவது இந்த பிச்சுக்கு இவர் வேணும் அப்படின்னா அவரை எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக மாறுபாடாக இருக்கலாம். ஓகே, இந்த 7 நிமிஷமும் நான் பேசினது கூட இல்லை, இது இப்படி கிடையாது, கான்வே தான் ஓப்பன் பண்ணணும், ரச்சின் உட்காந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கருத்தை கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.